Hi guys, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம. சில ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் ஆன்சர் என்னன்னா 4 9 25, அதாவது ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் mn புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்த தேர்ட் ஒன் 0 லெஸ் than or equal to r லெஸ் than b, இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்த செவன்த் ஒன்க்கு ஃபோர்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0. ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பி 5 ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கு பாருங்க. அடுத்து சிக்ஸ்த் ஒன் டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் புக் பேக் கொஸ்டின் தான். செவன்த் ஒன் பாருங்க, tangent is perpendicular to the radius of the circle. இது வந்து என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் புக் பேக் கொஸ்டின். Eighth question, the equation of a line passing through the origin and parallel to the in the condition. So இது வந்து பாத்தீங்கன்னா 7x minus 3y. இது வந்து அடிஷனல் கொஸ்டின் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். The slope of the line which is perpendicular to a line joining the point. So இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், ஆன்சர் வந்து 1. அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா if the ratio of the height of the tower and the length of its shadow வந்து பாத்தீங்கன்னா √3:1 கொடுத்துட்டாங்க. அப்ப angle of elevation எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30 டிகிரி, சாரி 60 டிகிரி, ஆப்ஷன் டி 60 டிகிரி. The curved surface area of your red circular cone of height 15 cm and base radius 16 cm வந்து பாத்தீங்கன்னா 136 cm square. அடுத்த 12th ஒன் பாத்தீங்கன்னா the volume of the greatest sphere that can be cut from the cylindrical wooden log of base radius 1 cm and the height 5 cm is 4/3 pi. இது வந்து அடிஷனல் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. which of the following is incorrect? P of A is greater than 1 சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பான ஒரு ஆப்ஷன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் தான். இந்த மாடல் மட்டும் நமக்கு ஒவ்வொரு வருஷமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த லாஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4π/5, அதாவது 4/5. ஸோ 2 இல்ல 3 கொஸ்டின் தான் புக் என்னது கேட்டிருக்காங்க, மிச்சம் எல்லாமே புக் பேக் தான். ஓகேங்களா? அடுத்து 2 மார்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15th ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஆன்சர்ஸ் வந்து எடுத்து எழுதுறது இல்லைங்க. ஸோ ஏக்கு பதில 1 2 3, பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் லெஸ் தென் 10ட்டாங்க. அப்போ 2 5 2 3 5 7 எடுத்துட்டு கிராஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1,2 1,3 1,5 1,7, அது மாதிரி 2,3 2,5 2,2 2,3 2,5 2,7, அப்புறம் 3,2 3,3 3,5 3,7 ஆன்சர் வரும். அடுத்து செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 16th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா f of x g of x கொடுத்துருக்காங்க. FOG and GOF கேட்டிருக்காங்க. FOG என்னன்னா 2x square minus 3, GOF வந்து பாத்தீங்கன்னா 4x square plus 4x minus 1. ஓகேங்களா? அடுத்து 17th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 24 rows and 7 flowers வந்து ரிமைனிங் இருக்கும். அடுத்து 18th ஒன் x square plus xy plus y square தான் ஆன்சர். 19th ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது, மல்டிபிள் பண்றப்ப நமக்கு மாறும். ஆன்சர் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 20th ஒன் வந்து பாத்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர், 4.5 சென்டிமீட்டர். அடுத்து 21st வந்து பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 17/2. 22nd கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது ஒன்று கொண்டு செங்குத்தானவை, அதாவது பர்பண்டிகுலர் சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப m1 × m2 வந்து -1 வரும், ஆன்சர் கரெக்டா. அதுக்கப்புறம் 23 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர். 24 புக் பேக் கொஸ்டின் இரு கோணம், அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் ரேடியா ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4:7 கொடுத்துட்டு வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. 64:343 வரும். 25 வந்து பாத்தீங்கன்னா 78.57, இதுக்கு ஃபார்முலா பாருங்க, π × r + r × l ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணா கிடைச்சிடும். அடுத்து 26 வந்து பாத்தீங்கன்னா 10 years. 27 வந்து பாத்தீங்கன்னா 2/πங்கிறது ஆன்சர். 28க்கு வந்து பாத்தீங்கன்னா +or-√2, இது வந்து ஏபி தான், அதாவது காமன் டிஃபரன்ஸ், காமன் ஏபிஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏபிஆர் நாட் அப்படிங்கிறப்போ find the if it is an AP, find the common difference சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் an AP, காமன் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +or-√2. அடுத்து 2 மார்க் இப்ப பார்த்தோம் இல்லையா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸே தான். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே பயங்கர ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா மேக்ஸுக்கு, அதுல இருந்து எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. இந்த 26 and 20 26 27 28 இந்த 3 கொஸ்டினை தவிர. அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஈஸியா இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். ப்ரூவ் தட் கண்டிஷன், ஸோ கரெக்டா தான் வரும். அதுக்கப்புறம் 30th கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே 2 ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டானுங்க. அடுத்த செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா P1 P2 P3 P4 வந்து பாத்தீங்கன்னா 2 3 5 7.
அதே x1 x2 x3 x4 வந்து பாத்தீங்கன்னா 3 4 2 1 ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இதோட SN வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் போல ஃபார்முலா அப்ளை பண்ண போடும் இல்லைங்களா? ஸ்கொயர் டேர்ம் அப்படிங்கிறப்போ n இன்டூ n பிளஸ் ஒன் இன்டூ 2n பிளஸ் ஒன் பை 6 அந்த ஃபார்முலா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு போடணும். இது வந்து ஈக்குவலா தான் வரும் நமக்கு 33 பயங்கர ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் கேட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -5. அடுத்து இதுல ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4x பிளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 வரும். இது ப்ரூவ் தட் கண்டிஷன் நம்மளே ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது நாதன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? 66 சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்பேஸ் டு மேக், இது வந்து பாத்தீங்கன்னா 512 ஸ்பேஸ் வந்து இதுல உருவாக்கலாம். 40th வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். வித்யாவை விட சாரி சத்யா விட வித்யாவோட மார்க் வந்து அதிக கன்சிஸ்டன்சியா இருக்கும். 41 ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா 3/13, பிளாக் 1/12, நாட் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா 10/13, நெய்தர் ஒயிட் நார் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 6/13. நெய்தர் ஒயிட் நார் பிளாக், ஒயிட் இல்ல பிளாக் இல்லைன்னா சப்போர்ட் 6/13 வரும். ஓகேங்களா? அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நேச்சர் ஆஃப் ரூட் வந்து கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் ரூட். ஸோ டெல் வந்து 0 விட கம்மியா இருக்கிறதுனால இது வந்து நோ ரியல் ரூட்ஸ் வந்துடும். கிராஃப் ஜியாமெட்ரி ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஜியாமெட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 டான்ஜென்ட் வந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி ஜியாமெட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் வந்து ஒரு வந்துச்சு. ஸோ பயங்கர ஈஸியா கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. சென்டர் வேறும் நிறைய வரும் நான் எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்து நம்ம சயின்ஸ் அண்ட் சோசியல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கான்ஃபிடென்ட்டா படிங்க. நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணா போதும். மேக்ஸ் மாதிரி உங்களுக்கு அதுவும் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸோட லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்துடும். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.